வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் நான் என்னென்ன வேலை செய்கிறேன், பசங்களை எப்படி ஸ்கூல் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ காலையில் எழுந்து என்ன செஞ்சிட்ருக்கேன்னு காட்டுறேன். ஸோ தயிருக்கு என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா தழை, கொஞ்சம் இஞ்சி. ஸோ இதை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ எவ்வளோ தயிர் வேணுமோ அவ்வளோ தயிருக்கு வந்து இப்போ நம்ம எடுத்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம இந்த இடத்துல வச்சிடணும். போதும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க தயிர். நம்ம வந்து கிளறதுக்கு பார்த்தோம்னா தண்ணியாக தான் இருக்கணும். நம்ம இது எல்லாத்தையும் தாளித்து இதில் கொட்டணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து சாப்பாடு வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் வச்சு சட்னி வைக்க போகிறோம் காலையில் அவங்க சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து தயிர் வந்து தாளிச்சிட்ருக்கேன். இது நல்லா வந்து குக் ஆகட்டும். சூப்பராக தயிரை வந்து நம்ம தாளிச்சிட்டோம். சாப்பாடு இப்போ வடிச்சுக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சட்னி தாளிக்கிறதுக்கு இப்போ தான் நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். பொட்டுக்கடலை சட்னி வைக்கிறதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகா, இது மட்டும் இப்போ போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போது பொட்டுக்கடலையும் தேங்காய் வச்சு சட்னி ரெடி பண்ணிட்டோம். பசங்க வந்து இப்போ சாப்பிடுவாங்க தோசைக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:15 ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ சட்னி வச்சுட்டோம். தோசை ஊற்றி கொடுக்கணும். இப்போ வந்து சாதம் கிளற போகிறோம் தயிர் ஊற்றி. இப்போ பாருங்கள், தயிர் சாதம் வந்து கிளறிட்டுருக்கேன். ஸோ இது நம்ம எந்த அளவுக்கு கிளறோமோ அந்த அளவு வந்து இது நல்லா தயிர் சாதம் மாதிரி ரெடி ஆகும். தனிச்சு தயிர் இருக்கு, நீ போட்டு தட்டில் போட்டு சாப்பிடுவோம். ஓகே மம்மி. மிச்சம் இருக்கும், போட்டு சாப்பிடும். ஓகே மம்மி. ஸோ சூப்பராக நம்ம வந்து தயிர் சாதம் ரெடி பண்ணிட்டோம். தன்சி பாருங்க, சும்மா வெளுத்து கட்டுறா தயிர் சாதம். எப்படி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தயிர் சாதம் வந்து ரெடி பண்ணிட்டோம். மணி 7:30 ஆகிடுச்சு. பாப்பா வந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்கான். இதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தலை செய்யணும், தம்பியை கிளப்பணும். இப்போ தோசை ஊற்றணும் அடுத்த வேலை. ஸோ அவனுக்கு தோசை ஊற்றி கொடுக்கணும். இந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு தான் நம்ம இவங்களை வந்து கிளப்ப முடியும். ஃபஸ்ட்டு கிச்சன் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்களை கிளப்புற ஒர்க்கு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிட்டுருக்கோம். ஒரு பக்கம் வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு சுடு தண்ணி. அதுக்கப்புறம் இப்போ தோசை மாவு இங்கே இருக்குது. தோசை சுட்டுகிட்டே இருக்கும். சின்ன சின்னதாக ஊற்றுறேன். ஏன்னா தர்ஷனுக்கு வந்து சின்ன சின்ன தோசையாக வேணும்னு கேட்டுருவோம். அதனால் கிளம்பிட்டீங்களா? கிளம்புங்க வேகமா. இங்கே இருந்து டக்குன்னு கிளம்புவா. இப்போ இந்த பாத்திரத்தெல்லாம் வளர்க்கணும். தண்ணி பிடிச்சாச்சு. அந்த குடத்தை தூக்கி உள்ளே வைக்கணும். இப்போ பசங்க லஞ்ச் பாக்ஸ்லாம் வந்து லஞ்ச் கூடையில் எடுத்து வைக்க போகிறேன். இது தர்ஷனோடது. கப்பு கொஞ்சம் லூஸாக இருக்குது. கப்பு கொஞ்சம் லூஸாக இருக்குது, பார்த்துக்கோடா. இது அவனோட தண்ணி பாட்டிலு. லஞ்ச் டவல் எடுத்துருவாங்க. அடுத்து இது வந்து தன்ஸ்ரீ லஞ்சு. தன்ஸ்ரீ லஞ்சில் மட்டும் டவல் ஒன்று இருக்கு. ஏது அது?
சரி இப்போ வந்து தன்ஷி லஞ்ச் கூடையில் லஞ்ச் எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸு விழுது கீழே. அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில். 2 லஞ்ச் கூடையிலையும் டவல் வச்சு மூடுங்க. செங்காட்டு கையறா. ஜிப்பு மூடுப்பா, ஜிப்பு மூடு. இந்த ஜிப்பை மூடு. மூடிட்டியா? 2 பேரோட லஞ்ச் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா தன்ஷி வந்து தர்ஷனுக்கு தோசை ஊட்டிகிட்டு இருக்கா. ஊட்டுமா? தோசை ஊட்டினதும் டக்குன்னு தலசி விட்டுருவோம், அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஏடா பெல்ட் தொங்குது கீழே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலையிலேருந்து பரபரப்பாக வேலை போயிட்டுருக்கு. காலையில் தயிர் தாளிச்சிட்டேன், சட்னி வச்சு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். இப்போ வந்து இவங்க சாப்பிட்ற வேலை மட்டும்தான். சாப்பிட்டதுக்கப்புறம் தலசி விட்ற வேண்டியதான் தன்ஷிக்காவுக்கு. தர்ஷனை ஓரளவு கிளம்பிட்டான் அவனாவே ட்ரெஸ்லாம் போட்டு. இதுக்கப்புறம் அவங்கள ஸ்கூலில் அனுப்பி விடணும். சாப்பிட்டா தன்ஷியும் சாப்பிட்டா. தர்ஷனை இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கான். சீக்கிரம் ஊட்டி விடு, டைம் ஆகிட்டே இருக்குது. அங்கே தான் இருக்கு டப்பாவில். இதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு இப்போ தலை மட்டும்தான் இப்போ பெண்டிங், மற்றதெல்லாம் ரெடி. வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் எனக்கு தயிர் சாதம் தான் லஞ்ச். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து தலசி விட்டுட்டு அடுத்து என்ன செய்கிறேன்னு காட்டுறேன். இப்போ தர்ஷனுக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஆல்ரெடி 2 சிறப்பு வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா. இதை இப்போ கொடுத்து அவனை வந்து ஸ்கூல் அனுப்ப போகிறான். ஏன்னா காலையிலேருந்து இப்போ இரும்பிகிட்டு இருக்கான். நேற்று நல்லா இருந்தால் இன்றைக்கி திரும்ப இரும்பிகிட்டு இருக்கான். அதனால் அவனுக்கு வந்து மருந்து மாத்திரையை கொடுத்து ஸ்கூல் வேனையும் ஏற்ற போகிறோம். இப்போ தர்ஷன் மருந்தெல்லாம் குடிச்சிட்டான். பேக் எடுத்து மாட்டே. மாத்திரை தான் இப்போ சாப்பிட்டியே. பேராசிட்டமால் மாத்திரை சாப்பிட்ருக்கேன். மீதி வந்து ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம் நைட்டுக்கு. நீ பேக் மாட்டு, போகலாம். லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு. நிறைய பொருள் இருக்கா? சரி மாட்டு, பேக் மாட்டு. நீ படிக்கிறதுக்கு தாண்டா கொடுத்துருக்காங்க. நீ படிக்கிறதுக்கு தானே கொடுத்துருக்காங்க. சரி படி. நிறைய புக் இருக்கு. லஞ்ச் பேக் எடுத்துட்டு வாங்க. பேட் கூட இருக்குமா? வாங்க வாங்க. தன்ஷி வந்து மேக்கப் பண்ணிட்டு நிக்கிறாங்க. தன்ஷி அம்மா பொட்டு வச்சிட்டியா? என்னம்மா வெள்ளை பொட்டு காணோம்? ஹலோ போதும் வாங்க. வெள்ளை பொட்டு காணோம், அடியில கிடக்கு. பவுடர் போட்டு இழைக்க வேணாம், வாங்க வாங்க. அம்மா அக்காக்கு இவ்வளோ நேரமாக ஸ்கூல் கிளம்புவாங்க ஒரு லேடி. டைம் ஆயிடுச்சு. ஏன் அங்கெல்லாம் போட்டு வச்சு வீணாக்குற? எங்க வண்டி சீட்டியை வீணாக்குடா பவுடரை வச்சு. ஐயோ அக்கா அம்மா போற கொட்டி இருக்கு. ஏய் கலைக்காத. போதும் தான், போதும் வா. பேக் எடுத்துட்டு வா. முடியெல்லாம் இப்போ ஒதுக்கி விடலைன்னா இப்போ முடியை நறுக்கி விட்ருவோம். ஒதுக்கி விடு, முடியை ஒதுக்கு. முடியை ஒதுக்கி விடு. இப்போவே உனக்கு என்ன ஸ்டைலு கேட்குது? நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மாத்திரை சரி தெரியாம வச்சிருப்பேன். இது யாரு கரிச்சிப்புங்க எடுக்க? சீக்கிரம் வேணும் வரப்போகுதே.
கச்சிப்பு எங்க இருக்குமா? நம்ம வீட்டுக்கு வாசலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு ரெடி பண்ணதோடு தான் இருக்குது. இன்னும் நம்ம அந்த சைடில் இன்னும் பில்லு எடுக்கலை. ஸோ அதுலேருந்து தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது, அதனால் எதுவுமே க்ளீன் பண்ணலை. ஓரளவு அப்படியே இருக்குது. அம்மி இந்த பக்கம் இருக்குல்ல, ஆமா தெரியல, கடைஞ்சுக்கா இருக்கு. செடிக்கு தண்ணி ஓடிட்டு இருக்கு. ம், அம்மா கோவக்காமா ஒரு 2 கோவக்கா இருக்கு. எங்கே இருக்கு? அங்க ஒண்ணு பிச்சு தாயா? சாப்பிட மாட்டேடா, கோவப்பழம். ஆமா, இது ஊட்டி அப்படி இல்லை. நான் தான் மரத்தை வெட்டிட்டேன், நீ பாதி வெட்டிட்டான், பாதியா? அதனால அது இல்லை. இதனால இந்த பக்கம் என்ன ரோடு வரையலாம் செய்யறேன். ரோடு வரைய செய்யலாம். எப்படி? கேமரா திருப்பணுமா? ஏய், அந்த அணையை உடைக்காது, கீழே இறங்கு. என்னம்மா இந்த மோர் கருப்பா இருக்கு, என்னது? லஞ்சு பேக்குங்க. லஞ்சு பேக்கா? சளி ஃபுல்லாக இருக்குடா. அம்மா இங்க பாருமா, இந்த பக்கம் மோர் கருப்பா இருக்குமா, இது என்னது? தாயா நெல் பொறுக்குறாங்க பாருங்க. துண்டுல நெல்லு போடுறாங்க. அங்கே புழுதியை தூத்தி விட வேண்டியது, இங்கே வீட்டுக்குள்ளே வர வேண்டியது. ஆல்ரெடி நம்ம இங்கேருந்து போட்ட மண்ணை பாருங்கள், சூப்பராக செட் ஆயிடுச்சு. அப்பா குத்திடுவேன். காலையிலே நம்ம ஸ்ட்ரீட் எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. இந்த வேலை அம்மா என்ன லேட்டாக வரும். எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நெல்லை அறுவடை பண்ண உடனே அங்கே கிடக்கிற கதிர், நெல் கதிரெல்லாம் பொறுக்கி அதை சேஃப்டி பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த நெல்லை பிச்சு அரிசின்னு சாப்பிட வச்சுருவாங்க. ஆ ஆ ஆ ஆ வேணும் வந்துச்சு. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ரெடி. எங்க ரெடி? ரெடி. முடியெல்லாம் இழுத்து விடாது. பீஸ் மாணிக்கு ஒரே ஒரு நாள்மா. நானும் தெரியல. தெரியும், பின்னாடி தள்ளி நின்னா தெரியும். தெரியும். ம், வேணும் வந்துடுச்சு, பின்னாடி போவாதாடா. அவன் அப்புறம் லேட்டாக வரும். விடியா 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 தான் வருது பாரு வேணும். எல்லாம் வேணும் வந்துட்டு இருக்கு. யாருக்கோ வெயிட்டிங் வேணும். ஷாப்பெல்லாம் லேட்டாக வேணும் அங்கேயே நிற்கிது. காலையில் எழுந்தோடனே இன்னைக்கு எத்தனை மணிக்கு தனிச்சு எழுந்த? 5 o'clock 5:30க்கு எழுந்துட்டேன். எழுந்து என்னெல்லாம் பண்ண? இந்த வீடு கூட்டில் அந்த இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சேன். அப்புறம் ஜாமா பொறிக்க போட்டேன். அப்புறம் வாசலை கூப்பிட்டேன். அப்புறம் முன்னாடி கூப்பிட்டேன். இந்த வாசல் நீயா கூட்டின? திரும்ப போயிடுச்சு. சரி வா, வேணும் வந்துடுச்சு பாரு. எடு எடு, லஞ்சு கூட எடு. சரி போயிட்டாங்க. தர்ஷு பாய். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பசங்கள்லாம் இப்போ நம்ம வந்து ஸ்கூல் அனுப்பிவிட்டுட்டோம். ஸோ அவங்க வந்து காலையில் 6 மணிலேருந்து ஒரு
8:30 மணி வரைக்கும் அவங்களுடைய சேட்டைகள்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் ஈவினிங் 5 மணிக்கு தான் வருவாங்க. அது வரைக்கும் நம்ம வீடு பார்த்திங்கன்னா ஒரு அமைதியாகவே இருக்கும், எந்த ஒரு சவுண்ட் இருக்காது. பிள்ளைங்க இருக்கும்போது கலன்னு சத்தத்தில் நல்லாயிருக்கும். அவங்க வந்து இல்லாதப்போ கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். ஸோ அவங்க படிக்க தானே போயிருக்காங்க, படிச்சுட்டு வரட்டும். சரி, இந்த கேப்பில் நான் என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போனதுக்கப்புறம் பாத்திரம் வளர்க்கணும், வீடு வாசலில் பெருக்கணும், கொஞ்சம் துணிகள் இருக்குது வாஷ் பண்ணணும், நான் சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் மதியத்துக்கு ஏதாவது சமைக்கணும். இந்த டே இப்படி தான் போச்சு, மார்னிங் ரொட்டீன். ஸோ மார்னிங் 6 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சடா பாய், see you.